மாயாதே. டேய் கௌதம், கோச்சு நான் காட்டு கத்த கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா சைலண்டா நிக்கிற? என்னம்மா நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க? டேய் கௌதம், கோவப்படாதடா, வந்து பொண்ணு மட்டும் பாரு, அப்புறம் ஜாதகம் சரியில்லை அதை சரியில்லைன்னு நான் ஏதாட்டு தட்டி கழிக்க பார்க்கண்டா. சொன்னா கேளுடா, அப்பா பத்தி தெரியும்டா உனக்கு. மாமா இது சரியே இல்லை பார்த்துக்கோங்க. அத்தை ஏன் இவ்வளோ நேரம் கெஞ்ச விடுறீங்க? இன்னைக்கு எல்லாரும் ஈவினிங் பொண்ணு பார்க்க போகிறோம். மாமாவுக்கு பொண்ணு பிடிக்கும், நான் சொல்கிறேன் மாமாட்ட. அத்தை நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, மாமா பொண்ணு பார்க்க வருவாங்க, நான் மாமாவை சம்மதிக்க வைக்கிறேன். என்னடி ஆடு தானா கொண்டு தலையை கொடுக்குது? உங்க அண்ணன் காட்டின இன்னைக்கு மழை தாண்டி. ஆமாடி, அவனை எப்போ எப்போன்னு காத்துட்டு இருக்கான், இவளே கொண்டு தலையை கொடுக்கா. அடியே இல்ல, இனியும் இப்படியே பொறுமையா இருக்கிறது சரியில்லை. இன்னைக்கு அவகிட்ட என் காதல சொல்லிட வேண்டியதான், இல்லைன்னா இவளே வேற எவ்வளையாட்டி என் தலையில கெட்டி வச்சிருப்பா. ஏ கவி, அங்க உங்க அண்ணனை பாருடி, பாவண்டி நடக்கிறது என்னன்னே புரியாம முழிச்சிட்டு இருக்காருடி. அவனுக்கு இதெல்லாம் தேவைதாண்டி, நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் தெரியுமா, அவகிட்ட முன்னாடியே சொல்லிடுன்னு. இப்போ பாரு எங்கே வந்து நிப்பாடி இருக்குன்னு. இருந்தாலும் மாமா பாவண்டி. ஆமாம், சில நேரம் எனக்கும் பாவமாக தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறான், அவகிட்ட பேசுறதுனாலே பயப்படுறான்டி. மல்லி, நீயும் மாமாட்ட பேசி புரிய வை, பெரிய மாமாட்டெல்லாம் பேச முடியாது. சரி அத்தை, நான் சொல்கிறேன், மாமா கேட்பாங்க. அடியே பேச போறியா? வாடி வா, நான் யாருன்னு காட்டுறேன். சரி அத்தை, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் காலேஜ் போயிட்டு வரேன். ம் சரி மல்லி, பார்த்து போங்க. அடியே மீனாட்சி, 2 பொம்பளை பிள்ளைய பெத்துட்டோங்கிறதுனால தான் நானும் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன். இப்போ உன் மவனுக்கு வெளியில் பொண்ணு பார்க்க போறியா? என் பொண்ணுக்கும் அவன் மாமன் தான். எப்படி சாயங்காலம் பொண்ணு பார்க்க போறீங்கன்னு நானும் பார்க்குறேன். என் பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருப்பா. இது இந்த காமாட்சியோட சபதண்டி. ஒரு வேலைக்காரி முன்னாடியே நீ என்னை அசிங்கப்படுத்திட்டல, இரு இந்த வீட்டுக்கு என் மாவளை மருமகளாக்கி இதே வீட்டில் உன்னை நான் வேலைக்காரி ஆக்கலை, நான் காமாட்சிலடி. என்னடி உங்கள் அண்ணகிட்ட பேசுனியா? என்ன சொன்னார்? பேசுகிறேன்னு சொல்லியிருக்கான், பார்ப்போம். சரிடி போவோம், எனக்கு வேணா ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணணும். சே, இந்த சயின்ஸே எனக்கு பிடிக்காது, இதில் உடனே நீங்கள் தம்பிலடி. அப்புறம் எங்களுக்கு மட்டும் என்ன பிடிக்கவா செய்யும்? எல்லாம் தலையெழுத்து. வீட்டில் பெரியாள்னு இருக்காங்கல்ல, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச குரூப்பை படித்தா பிடிச்ச மாதிரி மண்டைக்குள்ளே ஏறும். நாம தான் இழுத்து கொண்டு வந்து விட்ட டிக்கெட்டாச்சே, ஏதோ தலையெழுத்து படித்து ஆகணும். சரி வாடி, ஏற்கனவே நேரமாச்சு, இந்த நோட்டுக்கு கிடைக்கிற மார்க்கும் பேர போகுது. வரேன், வந்து தொலைகிறேன். இறைவினை வந்து கலந்திடு, வீரல் பட மெல்ல காணிந்திடு, உடல் மட்டும் இங்கு கிடக்குது, உடன் வந்து. ஐயோ, அங்கே ஏதோ தைரியமாக பேசிட்டு வந்துட்டேன், இவரை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குதே. சொல்லு, என்ன பேசணும்? அது 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 ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைல்ல, சரி நீ இறங்கு, கிளாஸ்க்கு போ. இல்லை, உங்ககிட்ட பேசணும். அத்தை அத்தை ரொம்ப பாவம், உங்களை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நீங்கள் அத்தை பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா. இவ்வள கூல் கௌதம், கூல். சரி, என் மேல இவ்வளோ அக்கறை உனக்கு எப்போதுலேருந்து இருக்கு? இது என்ன மாமா கேள்வி? பிடிச்சவங்க மேலே தானே அக்கறையெல்லாம் இருக்கும். நான் உங்கள் மேலே அக்கறைப்படனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? என்ன என்ன சொன்ன? ஐயோ, தப்பா எதுவும் சொல்லிட்டேனா? இல்லை மாமா, பிடிச்சவங்க மேலே தானே அக்கறையாக இருக்க முடியும். நான் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அக்கறை அக்கறைண்ணே, நீ எந்த உரிமையில என் மேல நீ அக்கறை எடுத்துக்கிற? ஆமா, முதல்ல நீங்க எனக்கு யாரு? எங்க அம்மாக்கு தம்பி பொண்ணா? என்னனாலும் பேசுவீங்க எங்க அம்மாட்ட நீ? ஏன் கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ண? நீ யாரு? இல்ல நீ யாருன்னு கேட்க.
என் மேல அக்கறை எடுக்க நீ யாரு சொல்லு. நீ யாருடி என் மேல அக்கறை எடுக்க? அது 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 வந்து மாமா அது அது வந்து மாமா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ எனக்கு என்ன பொண்டாட்டியா இல்ல எனக்கு முறை பொண்ணா? எந்த உரிமையில நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? எனக்கும் பிடிக்கும் உங்களை, ஆனால் சொல்லதான் தைரியமே இல்லை. ஏய் சொல்லு, உனக்கு தானே கேட்கேன். இல்லை இல்லை நான் கிளாஸ் போகிறேன். இல்லை ஏய் எங்க ஓட பாக்குற? நில்றியே. விடு மாமா, மாமா விடு, வலிக்கு விடு மாமா. இங்க வாடி. எங்கடி ஓட பாக்குற? அந்த வாய் தானடி எல்லாத்துக்கும் காரணம். அந்த வாய் இப்ப என்ன பண்றன்னு பாருடி. தேடி தின்று விட ஆசை கிள்ளுதடி தேடி செய்த இதழோ மூடி வைத்த முயல் மூச்சு முட்டுதடி மீட்க என்ன வழி? இரு, நான் உன அத்தனை சொல்லி கொடுக்கல. சொல்லிக்கோ போடி. மாமா எனக்கு ஜாலியா இருக்கேன், வரியா? இரு இரு, நான் அத்தனை சொல்லி கொடுக்கல. சொல்லிக்கோடி. பொறுக்கி குரங்கு, வீட்டுக்கு வா, அத்தனை சொல்லி கொடுக்க. கார் வச்சிருக்கா மாதிரி காரு டகரட்டப்பா. ஐயோ காலு. என்ன மனோ, கையில மட்டானே இல்லையா? அட நீங்க வேற சார், பையப்பில் ஏதோ சூளை வேலை பார்த்துருப்பான் போல இருக்கு. ஓடு ஓடா தாண்டிட்டு இருக்கான். என்ன மனோ இப்படி பேசுறீங்க? மேல் இடத்துக்கு பதில் சொல்லணும். சீக்கிரம் உன்னை பிடிங்க. சரி சார், இதோ இதோ போறேன். அவன் என் கையில மட்டும் கிடைக்கட்டும், நீங்க செத்தான் வச்சு லாடம் கட்டிடுற லாடம். சீக்கிரம் பிடிங்க, 10 மணிக்கு மேல எனக்கு வேற மீட்டிங் வேற இருக்கு. ஓகே சார். ஐயோ சார் வலிக்குது சார், சார் வலிக்குது சார். ஐயோ சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சார் நான் உண்மையதான் சொல்றேன் சார். சார் வலிக்குது சார். ஐயோ பாத்தீங்களா சார், இவ்வளவு அடிச்சு உண்மையை சொல்றானா பாருங்க. சரிடா, இவனை தூக்கி அந்த ஜெயிலுக்குள்ள போடு. எனக்கு வெளியே வேற ஒரு மீட்டிங் இருக்கு, அதை வேற போய் அட்டன் பண்ணணும். சரி சார். சார் நானும் கூட வரவா சார்? சரி, ஜிபே எடு போவோம். ஓகே சார், இருங்க அவனை ஜெயிலில் கொண்டு போட்டு வந்துடுறேன். சீக்கிரமானோ, ஆல்ரெடி நேரம் ஆயிடுச்சு. இதோ 5 மினிட்ஸில் வந்துடுவேன் சார். மனோ நான் வெளியே நிற்கிறேன், நீ வா. ஓகே சார், நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன். சார், லேடிஸ் ஹாஸ்டலுக்கு நாமே வந்திருக்கோம். அது ஒன்றும் இல்லை மனோ, இங்கே பசங்க கொஞ்சம் இல்லீகலாக ட்ரக்ஸ் எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் நியூஸ் வருது. அதான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு போகலாமான்னு வந்திருக்கேன். ஆனால் சார், இது லேடிஸ் காலேஜ், இங்கே எப்படி அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிங்க? எனக்கும் தெரியல மனோ, ஆனால் இன்ஃபர்மேஷன் வருது. சரி, அதான் செக் பண்ணிட்டு போயிடலாமான்னு வந்திருக்கேன். மனோ நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுறீங்களா? ஏன்னா நம்ம உண்மையான்னு கூட தெரியல, நம்ம கொஞ்சம் பர்சனலாக தான் விசாரிக்கணும். ஓகே சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அங்கேயே வெயிட் பண்ணுறேன். பாடா, 2 பேரையும் கலட்டி விட்டுட்டு வரதுக்குள்ள பெரிய பாடா இருக்குப்பா. பின்னாடியே கொடுக்கு மாதிரி அடையிறாள். இங்க இருக்கிற லைப்ரரிக்கு என்னால் போக முடியாது. சரி, ஃபஸ்ட்டு பிரின்சிபல்லையும் ஸ்டாஃப்லையும் விசாரிச்சிருவோம், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட விசாரிப்போம். அம்மா, ஏய் பார்த்து பார்த்து.